வணக்கம். பிப்ரவரி 1ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 1.6% விழுந்தது. நாஸ்டாக் 2% விழுந்தது. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் மீட்டிங்கோடைய அப்டேட்ஸ் வெளியாகி இருக்கு. நம்ம அது பின் வரும் ஸ்லைடில் பார்க்கலாம். யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நேற்று பெரும்பாலும் ரெட்ல தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் கிரீன்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 32 புள்ளிகள் அதிகமாக கிரீன்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். இன்னைக்கு 11 மணி அளவில் நம்ம இன்றும் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கு. முழுநீள பட்ஜெட் எலெக்ஷன்ஸுக்கு பிறகு அடுத்த அரசு தாக்கல் செய்வாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் அவங்களுடைய மீட்டிங் முடிஞ்சு முடிவுகளாக அறிவிச்சிருக்கிறாங்க. ப்ளூம்பர்க்லேருந்து கிடைத்த தகவல், பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்த்த மாதிரியே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் எந்த மாற்றமும் இல்லை. 5.25% 5.5% அப்படியே விட்டுருக்கிறாங்க. யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் தொடர்ச்சியாக 4வது மீட்டிங்கில் எந்த மாற்றமும் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கிறாங்க. இன்ஃப்ளேஷன் இன்னும் கட்டுப்பாட்டில் வரல, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லைன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதனால விரைவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற எண்ணமும் கிடையாதுன்னு பதிவு செய்திருப்பதாக ப்ளூம்பர்க்ல தகவல் வெளியாகி இருக்கு. இது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெட்ல க்ளோஸ் ஆனதற்கு. இந்தியன் எக்விட்டி மார்க்கெட்ல இருந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் ஜனவரி மாதத்தில் அதிகமாக பணத்தை வெளியே எடுத்திருக்காங்கன்னு CNBC TV 18ல தகவல் சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எல்லா இடத்துலையும் கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில இருந்து அதிகமாக FPI ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பணத்தை வெளியில் எடுத்திருக்காங்க. ஜனவரி 2024 $3.2 பில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸை விற்பனை செய்து அந்த பணத்தை வெளியெடுத்திருக்கிறாங்க. 2 காரணங்கள் சொல்லப்படுது. ஒன்று, எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் இல்லை இதுவரைக்கும். 2வது, ட்ரெஷரி ஈல்ட்ஸ் அதிகரிக்குது. 10 ஆண்டிற்கான US ட்ரெஷரி பாண்ட் 13 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு ஜனவரி மாதத்தில் 4%. அதே நேரத்தில் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் ஜனவரி மாதத்தில் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. $3 பில்லியன் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. வேறு எந்தெந்த நாடுகளில் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் செல்லிங் பண்ணியிருக்கிறாங்க? பிரேசிலியன் மார்க்கெட்டில் விற்பனை செய்திருக்கிறாங்க $1.1 பில்லியன். அடுத்தது தாய்லாண்டில் $870 மில்லியன் விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க? சவுத் கொரியாவில் $2.3 பில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. தாய்வானில் $1.4 பில்லியன் வாங்கியிருக்கிறாங்க. கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு ₹6.30. அஜந்தா ஃபார்மா குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது NDTVல இருந்து. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1105 கோடி, இயர் ஆன் இயர் 14% அதிகரிச்சிருக்கு. EBITDA அல்லது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் விரிவாக்கம் earnings before interest tax depreciation amortization 85.2% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல. எண்ணிக்கை ₹314 கோடி. நெட் ப்ராஃபிட் ₹210 கோடி, இயர் ஆன் இயர் 56% அதிகரிச்சிருக்கு. வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் இந்தியாவில் மெக்டானல்ட்ஸ் நடத்தக்கூடிய நிறுவனம் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல் அவங்க ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹600 கோடி, இயர் ஆன் இயர் 2% விழுந்திருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹658 கோடி. EBITDA ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் 10% விழுந்திருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ₹92 கோடி. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹110 கோடி. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் 53% விழுந்திருக்கு. எண்ணிக்கை ₹17 கோடி. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹30 கோடி நெட் ப்ராஃபிட். ரிலாக்ஸோ ஃபுட்வேர் குறித்து சிலர் கேட்டிருந்தீங்க. குவார்ட்டர்லி ரிசல்ட் NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த டேட்டா. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் 5% அதிகரிச்சிருக்கு $713 கோடி. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது $766 கோடி. EBITDA 20.7% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் $87 கோடி. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது $104 கோடி. நெட் ப்ராஃபிட் $39 கோடி, இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது $55 கோடி. இன்ஃபோசிஸ் தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்கு. அவங்க மஸ்கிரேவ் நிறுவனத்துடன் 7 ஆண்டிற்கான ஒரு கான்ட்ராக்ட்ல கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய தொகை என்னன்ற தகவல் கம்பெனி வெளியிடல. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 15% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை ₹3044 கோடி. EBITDA ₹431 கோடி, இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ல 15% அதிகரிச்சிருக்கு. ₹255 கோடி. ₹255 கோடி மன்னிக்கும். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது ₹330 கோடி.
என்டிபிசிக்கு 5paisa.com பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 344 362. அவங்க கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3 4 வாரங்கள். சுஸ்லான் எனர்ஜி குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல் அவங்க ப்ராஃபிட் பயங்கரமாக அறிவிச்சிருப்பதாக சொல்லியிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேரிசனில் 2.6 மடங்கு அதிகரிச்சிருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல். எண்ணிக்கை 203 கோடி ரூபாய். இந்தியா பெஸ்டிசைட்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் குவாண்ட் ஆக்டிவ் ஃபண்ட் 5,76,000 ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. டிசம்பர் மாத இறுதியில் குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் கைவசம் 1.59% ஸ்டேக் இருந்திருக்கு. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் வழியாக 0.5% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகி இருக்கு. சில புரோக்கிங் கம்பெனி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பொனன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் ராலிஸ் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 285, ஸ்டாப் லாஸ் 255. டார்கெட் 285, ஸ்டாப் லாஸ் 255. என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா, டெய்லி சார்ட்ஸில் அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்து நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். பிரேக் அவுட் நடக்கும்போது எப்படி டார்கெட்டை செட் பண்ணலாம், எப்படி ஸ்டாப் லாஸை செட் பண்ணலாம், அதில் சார்ட்ஸ் வைத்து பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. யூக்ரோ கேபிட்டலுக்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 306, ஸ்டாப் லாஸ் 270. என்ன காரணம் சொல்லியிருக்காங்கன்னா, கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஃப்ரீக்வன்சி சார்ட்ன்றது தெரியல, டெய்லியா மந்த்லியா வீக்லியான்றது தெரியல. எல்கேபி செக்யூரிட்டிஸோட ரெக்கமெண்டேஷன்ஸில் டிசிடபிள்யூக்கு பை ரேட்டிங், டார்கெட் 80 85, ஸ்டாப் லாஸ் 60. என்ன காரணம் சொல்லியிருக்காங்க, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மறுபடியும் எந்த ஃப்ரீக்வன்சி அப்படின்றது தெளிவுபடுத்தல. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் மற்றும் சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் குறித்தும் நம்ம வேறு வீடியோஸில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோஸோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரைடன்ட்க்கு பை ரேட்டிங், டார்கெட் 53 60, ஸ்டாப் லாஸ் 43. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பை ரேட்டிங், எதிர்பார்க்குற டார்கெட் 345 355, ஸ்டாப் லாஸ் 315. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங், டார்கெட் 700, ஸ்டாப் லாஸ் 605. பேடிஎம் குறித்து காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஆர்பிஐ புது தடைகள் விதிச்சிருக்கிறாங்க. அது குறித்தான அப்டேட் இப்போ கிடச்சிருக்கு. ஜெஃப்ரீஸ் ரேட்டிங்கை டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. முன்ன பை ரேட்டிங் கொடுத்துருந்துருக்காங்க, இப்போ அண்டர் பர்ஃபார்மாக மாற்றிருக்காங்க. இந்த ஆர்பிஐ ஆர்டருக்கு பிறகு தான் இந்த டவுன்கிரேட் பண்ணியிருக்காங்க. டார்கெட்டை பயங்கரமாக குறைச்சிருக்காங்க. முன்ன 1050 சொல்லியிருந்திருக்காங்க, இப்போ 500 குறைச்சிருக்கிறாங்க. ஜெஃப்ரீஸ் மேலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆர்பிஐடைய விதிகள் காரணமாக எபிட்டாவுடைய இம்பாக்ட் இருக்கும், 20-30% பாதிப்பு இருக்கும் கம்பெனிக்குன்னு ஜெஃப்ரீஸ் கருதுறாங்க ஆண்டுக்கு. மெக்வரி என்ன சொல்லியிருக்காங்க, ஆர்பிஐ நவம்பர் மாதத்திலே மார்ச் 2022 ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்திருக்காங்க. பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் புது கஸ்டமர்ஸை சேர்க்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அது சொல்லி 22 மாதங்கள் ஆகுது. 22 மாதங்கள் கழித்தும் அந்த பிரச்சனை இருக்கிறது அப்படின்றது கவலைக்குரியதுன்னு மெக்வரி அவங்களுடைய ரிப்போர்ட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் ரேட்டிங்கை தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 650, இப்போ 760 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அக்டோபர் 2023 பேடிஎம்க்கு அபராதமும் விதிக்கப்பட்டிருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18 சொல்லியிருக்காங்க. 5.39 கோடி ரூபாய் ஆர்பிஐ. அதற்கு பிறகும் அவங்க எந்த மாற்றமும் செய்யலை அப்படின்றதான் சொல்ல வராங்க. சிட்டி என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 900 ரூபாய். சிஎல்எஸ்ஏ தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டருக்கு பிறகும் தான் நினைக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அவங்கன்னா, அவங்களுடைய பேமெண்ட்ஸ் அக்ரிகேட்டர் பிஸ்னஸை தொடர்ந்து நடத்துவதற்கு வேறொரு பேங்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வர வேண்டும்ன்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காங்க சிஎல்எஸ்ஏ. பேடிஎம்மும் அதுதான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. பேடிஎம் அவங்களும் அதுதான் சொல்லியிருக்காங்க, வேறொரு பேங்குடன் அவங்க இப்போதைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவாங்கன்றது. யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 960. சரி, பேடிஎம் தரப்பு என்ன அதிகாரப்பூர்வ அறிவிப்பு சொல்லியிருக்காங்க, இந்த ஆர்பிஐடைய புது ஆர்டர் காரணமாக 300-500 கோடி ரூபாய் அவங்களுடைய இபிட்டால பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேடிஎம் எபிட்டா அப்படின்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். பேமெண்ட்ஸ் பேங்க், அவங்களுடைய பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்கு எல்லா நடவடிக்கையும் எடுத்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. வேறொரு பேங்குடன் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. குஜராத் கேஸ் குறித்து மணி கண்ட்ரோல் கிடைத்த தகவல், அவங்க ஹெச்பிசிஎலுடன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்காங்க. எதற்காக, ஹெச்பிசிஎல் அவங்களுடைய லிக்விட் ஃபியூவல்ஸ், ஆட்டோமோட்டிவ் லூப்ரிகன்ஸ், கிரீசஸ் இதெல்லாமே குஜராத் கேஸ் அவுட்லெட்ஸில் விற்பனை செய்வாங்க. அதே போல் குஜராத் கேஸ் ஹெச்பிசிஎல் அவுட்லெட்ஸில் அவங்களுடைய சிஎன்ஜி ஃபெசிலிட்டிஸை அமைக்க இருக்கிறாங்க. டிஷ்மன் கார்போஜன் அமிக்ஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. அவங்களுக்கு யூரோப்பியன் டைரக்டரேட் ஃபார் தி குவாலிட்டி ஆஃப் மெடிசன்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் கிட்ட இருந்து அட்டஸ்டேஷன் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் கிடைச்சிருக்கு. செப்டம்பர் மாதத்தில் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. அதற்கான ஒப்புதல் இப்போ கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க டிஷ்மன் கார்போஜன் அமிக்ஸ். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.